சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ எடுத்தேன். அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சாரி, எனக்கு தெரியாது. கண்டிப்பா கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். அன்னைக்கு வந்து பக்ரீத், ஈதுல் அதான்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக பக்ரீத்தை ஃபேமிலியோட தான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஆனால் இது லைஃப்லேயே செகண்ட் டைம் பக்ரீத்தை ரஷ்யாவில் தனியாக செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக முன்னாடி நாள் நைட்டே சொல்லிட்டாங்க, அடுத்த நாள் 7:30 மணிக்கு தான் தொழுகன்னு. சரின்னு சொல்லி அலாரம் வச்சு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பி நின்னா கேப் ரேட்டு 500 ரூபா காட்டுது. யூஸ்வலாக அந்த இடத்துக்கு 200 ரூபா கூட கேப் ரேட் வராது. ஆனால் அன்னைக்கு ஏன் நேரம்னு பார்த்து 500 ரூபா காட்டுது. சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிடலாமா, தொழுக டைம் ஆகுது, 500 ரூபா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கிளம்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால். மச்சி தொழுக 7:30 மணிக்கு இல்லை 8:30 மணிக்குன்னு. சரி, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி கேபை புக் பண்ணி வந்துட்டேன். அங்கே வந்து பார்த்தா இவ்வளோ தூரம் ஹாஸ்டல் இருக்க நானே இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். பிளடி ராஸ்கல் பக்கத்தில் ஹாஸ்டல் வச்சுட்டு அவ்வளோ நேரம் லேட்டாக கிளம்பி வரான். அதுக்கப்புறம் தொழுகையெல்லாம் முடிஞ்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே புரியல, நான் ஏன் இவங்க கூட சேர்ந்து 10 கிலோமீட்டர் நடந்தேன்னு. அடுத்து பஸ்ஸை பிடிச்சி ஹாஸ்டல் வந்தால் இங்கே மழை பெய்யுது. கொஞ்ச நேரம் மழையை ரசிச்சுட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு டைம் என்னாச்சுன்னு பார்த்தா மணி 7:30. லிட்ரலாக காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சவன் சாயந்தரம் 7:30 மணிக்கு தான் உட்காந்தேன். அண்ட் உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். யூஸ்வலாக நம்ம ஊர்லலாம் 7:30 மணி ஆச்சுன்னா பயங்கரமாக இருட்டிடும். ஆனால் இங்கே 7:30 8 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வெளிச்சமாக இருக்கும். அண்ட் இப்படி தான் என்னோட ஈத் டே ரஷ்யாவில் போச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.